In this video, we are going to continue the discussion on idioms. Okay. The next one is through thick and thin. This idiom is very useful while we are talking about friendship. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசும்போது இந்த இடியம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். Let us see what is the meaning behind it. If you support or stay with someone through thick and thin, you always support or stay with them even if there are problems or difficulties. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கஷ்டமோ நஷ்டமோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை கைவிடாமல் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், த்ரூ திக் அண்ட் தென். நாட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப், இஃப் எனிபடி இஸ் பீயிங் வித் யூ இன் ஆல் யுவர் சிச்சுவேஷன். நீ சந்தோஷமாக இருக்கும்போதும் உன்னுடைய சந்தோஷத்தில் அவங்க பங்கு எடுத்துக்கிறாங்க, நீ சோகமாக இருக்கும்போது உனக்கு ஆறுதலாக இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி பர்சனை பற்றி நீ சொல்லும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், த்ரூ திக் அண்ட் தின் யூஸ் பண்ணலாம். ஓகே, இட் மைட் நாட் பி ஃப்ரெண்ட் அலோன், ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லை வேறு யாராவது ஏதாவது ஒரு ரிலேஷன். ஓகே, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹேஸ் ஸ்டேட் வித் மீ த்ரூ திக் அண்ட் தின். ஸோ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் கூட கஷ்ட காலத்துலேயும் சரி, நான் சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, என் கூடையே இருந்தா, எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அ ரியல் ஃப்ரெண்ட் ஷுட் அக்செப்ட் த வே யூ ஆர். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் உண்மையான ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களை அவங்க டாமினேட் பண்ண மாட்டாங்க, உங்கள் மேலே பொறாமப்பட மாட்டாங்க. ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா, அதை ஒருத்தங்க நல்லா படிப்பாங்க, ஒருத்தங்க ஆவரேஜாக தான் படிப்பாங்க. ஆவரேஜாக படிக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது, அவங்கக்கிட்ட வேணால் கற்றுக்கலாம். அதே மாதிரி நல்லா படிக்கிறவங்க ஆவரேஜாக படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி கான்ஃப்ளிக்ட் ஆர் எனி டிஸ்அக்ரிமெண்ட், தென் யூ ஆர் நாட் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கண்டிப்பாக அந்த இந்த ஈக்குவாலிட்டி மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த பார்ஷியாலிட்டியுமே இருக்கக்கூடாது. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் அ குட் ஃப்ரெண்ட், யூ ஆர் ஸோ லக்கி. ஸோ அப்போ உன்னுடைய ஃப்ரெண்ட் யாராவது உங்க கூட கஷ்டத்துலேயும் சரி, மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்துலையும் இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நீங்கள் இழந்துடக்கூடாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், புல் someone's leg. ஓகே, இது ரொம்ப கொஞ்சம் காமெடியாக தெரியும் பார்க்குறது. புல் someone legsனால் யாரோடைய காலை பிடிச்சி இழுங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் சொல்லுவீங்களா, காலை வாருவீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, காலை வாரி விட்டுடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இங்கே ஆனால் அதுக்கு வேறு மீனிங். புல் someone's legனா to tell someone something that is not true as a way of joking with the person. ஒருத்தங்களை நம்ம கேலி பண்ணுறது, ஒருத்தங்க அவங்க முன்னாடியே கிண்டல் பண்ணுறது, ஒருத்தங்களை அவங்க இல்லாதப்போ நம்ம கிண்டல் பண்ணனா தான் தப்பு. பேக் பைட்டிங்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்களை பற்றி அவங்க முன்னாடியே சும்மா காமிக்கலாக கிண்டல் பண்ணுற மாதிரி, அதுவும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு கிண்டல் பண்ணோன்னா அது அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், புல் சம்மன்ஸ் லெக் யூஸ் பண்ணலாம். டோன்ட் பி அப்செட், ஐ வாஸ் ஜஸ்ட் புல்லிங் யுவர் லெக். நீ அப்செட் ஆகாத, நான் சும்மா உன்னை கிண்டல் தான் பண்ணேன். ஐம் ஜஸ்ட் கிட்டிங் யூ. கிட்டிங்கிற ஒரு வேர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், கிட்டிங். ஸோ கிண்டல் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம், ஐ எம் ஜஸ்ட் கிட்டிங் யூ. ஓகே, நெக்ஸ்ட், அண்டர் த வெதர். அண்டர் த வெதர் இது நாங்கள் அடிக்கடி லீவ் லெட்டர் எழுதுறதுக்கான ஒரு ரீசன். உடம்பு முடியலன்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ அண்டர் த வெதர் மீன்ஸ் இஃப் சம்மன் இஸ் ஆர் ஃபீல்ஸ் அண்டர் த வெதர், தே ஃபீல் இல். அதாவது ஃபீலிங் இல்னு அர்த்தம். உடம்பு சரியில்லை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், அண்டர் த வெதர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏன் இதுக்கு அண்டர் த வெதர்னு வச்சுருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா வெதர் மாறும்போது தான், கிளைமேட் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் மாறும், ஆனால் வெதர் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும். இப்போ வெயில் அடிக்கிற காலத்தில் மழை பெஞ்சதுன்னா அந்த மழை ஈஸியாக சளி பிடிக்கும் இல்லையா. ஸோ இப்போது அண்டர் த வெதர் அப்படிங்கிறது வெதருடைய சேஞ்சஸால் தான் நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் போகும். ஸோ அதனால் இல்னஸ், சிக்னஸை குறிக்கும் போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், அண்டர் த வெதர் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ மிஸ்ட் ஸ்கூல் ஆஸ் ஐ வாஸ் ஃபீலிங் அ பிட் அண்டர் த வெதர். நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, ஏன்னா எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அது என்ன ஃபீவராக இருக்கலாம், வேறு என்ன ஃப்ளூவாக இருக்கலாம், ஜென்ரலாக உடம்பு முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஐ ஆம் அண்டர் த வெதர் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், மிஸ் த போட். ஸோ மிஸ் த போட் அப்படின்னு இந்த இடத்துல என்னென்னா, டு லூஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ சம்திங் பை பீயிங் ஸ்லோ டு ஆக்ட். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இழந்து போகிறது, நம்ம மெதுவாக செயல்பட்டனால ஏதோ ஒரு நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துட்டோம் அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், மிஸ் த போட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஹீ டிடன்ட் புக் த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் while they were still available and missed the boat. அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஏற்கனவே அவைலபிளாக இருக்கும் போதே அவன் அதை
மறந்துட்டான். ஸோ அவன் வாங்காதனால அவனுக்கு ஃப்ளைட் கிடைக்கல, ஃப்ளைட் புக் பண்ண முடியல. ஸோ ஹி மிஸ் த போட். அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தவற விட்டுட்டோம், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், மிஸ் த போட் அப்படிங்கிற இடியம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். ஸோ இங்கே என்ன மீனிங் பாருங்கள். Said to emphasize that what you do is more important and shows your intention and feelings more clearly than what you say. அதாவது நம்ம பேசுகிறத விட செயலில் தான் காட்டணும். நீங்கள் நிறைய பேசுவீங்க, நிறைய பேசுகிறத வச்சு நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணக்கூடாது. எல்லாமே எப்படி தெரியும், உன்னுடைய பர்சனாலிட்டி நீ நடந்துக்கிற அந்த பிஹேவியரில் தான் தெரியும். ஸோ ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ்னால் வாய் வார்த்தைகளில் மட்டும் நம்மளுடைய பிஹேவியர் தெரியாது, நம்ம செய்கிற செயல் மூலயமாவும் நம்மளுடைய பிஹேவியர் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் பையிங் ஹர் ப்ரெசன்ஸ் பட் நெவர் கெட்ஸ் டவுன் டு இட். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். எப்போவுமே ப்ரெசன்ட் வாங்கி கொடுக்கணும் நினச்சிக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணுக்கு அவன் ப்ரெசன்ட் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பான், ஆனால் எப்போவுமே வாங்கி கொடுக்கவே மாட்டான். அப்போ வாய் வார்த்தையால் சொன்னால் மட்டும் பத்தாது, செயல்லையும் அதை காமிக்கணும். அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். பேரண்ட்ஸ் கேட்கும் போதெல்லாம் நான் மார்க் வாங்கிடுவேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எழுதியிருக்கேன், நான் நல்லா மார்க் வாங்கிடுவேன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, உண்மையிலே நீங்கள் படித்து நல்லா எழுதியிருக்கணும், அப்போ தான் மார்க் வரும் இல்லையா? ஸோ வாய் வார்த்தைகள் மட்டும் நம்ம பேசக்கூடாது, செயல்லையும் நம்ம காமிக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஓகேவா? நெக்ஸ்ட், பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் சியூ. ஸோ பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் சியூ அப்படின்னா நம்மளால் எவ்வளோ மெல்ல முடியுமோ அவ்வளோதான் வாய்க்குள்ளே ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் வைக்க முடியும். சரியா? நம்மளால் மெல்லவே முடியாத அளவுக்கு வாய் ஃபுல்லாக சில விஷயங்களை சாப்பிட முடியாது. பெரிய ஆப்பிள் இருக்குது, அந்த ஆப்பிள் முழுக்க அப்படியே வாயில் வைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடித்து அதை மென்று சாப்பிட்டு முழுங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தது பைட் நம்ம போகணும். சரியா? ஸோ அதையே இங்கே சொல்கிறாங்க, பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் சியூ அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, டு ட்ரை டு டூ சம்திங் தட் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் யூ. நமக்கு ரொம்ப ஒரு விஷயம், கஷ்டமான விஷயம் செய்கிறதுக்கே இது ரொம்ப கஷ்டம். அதாவது எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே ஈஸியாக செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராயிங்னு எடுத்துக்கோங்களேன். சில பேர் நல்லாவே ட்ராயிங் வரைவாங்க, சில பேருக்கு வரவே வராது, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வரவே வராது, ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, வரவே வராது. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜிம் எக்ஸசைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே வெயிட் லிஃப்ட் பண்ணணுன்னா அவங்க எவ்வளோ பாடி பில்டர்லாம் நிறைய நாள் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எடுத்து பாடி ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி தான் ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறாங்க. நம்ம சாதாரணமாக ஒரு தம்பெல்ஸை தூக்கணுன்னாலுமே நமக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் தூக்க முடியும். கண்டிப்பாக அப்போ எடுத்த உடனே போயிட்டு 100 kg 50 kg வெயிட்டெல்லாம் தூக்க முடியுமா ஜிம்மில்? முடியாது. அப்போனா அது உனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் இல்லையா? ஸோ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, உன்னுடைய திறமைக்கு மேலே இருக்கிற வேலையை நீ செய்யணும்னு ட்ரை பண்ணாத. உனக்கு இவ்வளோ தான் முடியும்னா அதை மட்டும் நல்லா பண்ணுங்கள். உங்களால் ரொம்ப முடியவே முடியாது, நல்லாவே தெரியும், உனக்கு நல்லாவே தெரியும் இதை செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது அதை செஞ்சு ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ அதான் ஐ திங்க் ஷி ஹாஸ் பைட்டன் ஆஃப் மோர் தேன் ஷி கேன் ஷியூ பை signing up so many new projects. இவ ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கே நேரம் பத்தலை, இந்த பொண்ணு நிறைய ப்ராஜெக்டை சைன் பண்ணுறா. ஸோ அவளால் முடியறதுக்கு மேலே எல்லாத்தையும் எடுத்து தலையில் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு வேலையே செய்ய முடியாது, அந்த நேரத்தில் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வாய் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில். ஸோ அது அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் சியூ. உங்களால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு மட்டும் செய்யுங்க, செய்ய முடியாததெல்லாம் இழுத்து போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் சியூ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், பிரேக் த ஐஸ் அப்படிங்கிறது பாருங்கள். டு மேக் பீப்புள் ஹூ ஹாவ் நாட் மெட் பிஃபோர் ஃபீல் மோர் ரிலாக்ஸ்ட் வித் ஈச் அதர். நீங்கள் ஏற்கனவே நான் இடியம் நடத்தும் போது ஷோயிங் த கோல்ட் ஷோல்டர்னு சொல்லியிருப்பேன். இங்கிலீஷில் இந்த ஐஸ் கோல்டு இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான பாயிண்ட் சொல்கிறதுக்கு. ஏன்னா இங்கிலீஷ் கண்ட்ரீஸ், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குளிர் பிரதேசம் தான் அது. சரியா? அங்கே சூரியன் வரதே ஒரு ஆச்சரியமான விஷயம். சம்மரை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஃபாரின்லலாம், அந்த மூவிஸ்லலாம் காட்டும்போது பீச்சில் தான் இருப்பாங்க, வெயில் அடிக்கிறப்பெல்லாம் பீச்லேயே தான் இருப்பாங்க. நம்மலாம் 12 மணிக்கெலாம் போய் பீச்சில் இருக்க முடியாது. நம்மளுடைய வெதர் கண்டிஷன், நம்மளுடைய கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட். நம்ம இருக்கிற பிரதேசம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டான ஏரியாஸ். ஆனால் ஃபாரினில் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா கோல்டு ஏரியாஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் கோல்டுனாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஐயோ எப்போ தான் வெயில் அடிக்கும்னு நினைப்போம். நமக்கு
ஐயோ என்ன இவ்வளோ வெயில் அடிக்குது, சில்லுன்னு ஏதாவது இருந்தால் மழை பெஞ்சால் நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம். ஸோ அதனால தான் வார்த்தைகளும் அப்படி தான், ஒருத்தவங்களுடைய கல்ச்சரை பொறுத்து தான் வேர்டும் டிஃபர் ஆகும். இங்கிலீஷில் மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜ்லேயுமே அவங்களுடைய கல்ச்சரை பொறுத்து தான் வேர்ட்ஸும் டிஃபர் ஆகும். சரியா? அப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்களுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா வெயில் தான். அப்போ குளிர் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் குளிருங்கிற வேர்டு, அந்த கோல்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நெகட்டிவ் சென்ஸில் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பாசிட்டிவ் சென்ஸில் யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து வெயில் பிடிக்காது, ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த சில்லுன்னு இருக்கிறது, அந்த குளிரை தான் நம்ம வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். ஆகவும் குளிரை வரவேற்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அவங்க வந்து வார்ம் வெல்கம், ஐ எக்ஸ்டெண்ட் வார்ம் வெல்கம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்போசிட் எது நமக்கு தேவையோ அதை தான் வந்து வார்த்தைகளில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், பிரேக் த ஐஸ் அப்படின்னா பிரேக்கிங் த சைலன்ஸ். புதுசாக ஒரு கிளாஸுக்கு போகிறாங்க, அன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், அங்கே இருக்கிற பசங்க யாரையுமே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற இருக்கப்போ அப்போ எப்படி இருப்பீங்க? அமைதியாக தான் இருப்பீங்க. அதுவும் காலேஜ்லாம் வச்சுக்கோங்க, ஸ்கூலை விட காலேஜ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யுவர் காலேஜ், அங்கே இருக்கிற எல்லா அந்த என்விரான்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டீச்சர்ஸும் புதுசாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஸ்கூல் டீச்சர்ஸை விட காலேஜ் டீச்சர் சம்வாட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க இல்லையா? டிஃப்ரெண்ட் மீன்ஸ் நாட் அப்பியரன்ஸில் சொல்லலை, பிஹேவியரில். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்படி ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த இறுக்கமான சூழ்நிலையை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பிரேக் த ஐஸ். ஸோ இங்கே என்ன பாருங்கள், டு மேக் பீப்புள் ஹூ ஹாவ் நாட் மெட் பிஃபோர் ஃபீல் மோர் ரிலாக்ஸ்ட் வித் ஈச் அதர். அதாவது அந்த சைலன்ஸை உடைக்கிறது. இந்த மாதிரி இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தெரியாதனால தானே பேசாமல் இருக்காங்க, அவங்கள ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிற இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? பிரேக் த ஐஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், வேர்ட் கேம்ஸ் ஆர் கிரேட் டு பிரேக் த ஐஸ் வித் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க, எடுத்த உடனே லெசன் எடுக்காமல் டீச்சர் என்ன பண்ணலாம்? கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன், குரூப்பாக பிரித்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும் இல்லையா? எப்போவுமே போட்டி அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து நம்ம குரூப்பை ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு பேசாதவங்களாக இருந்தாலும் நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஏன்னா நம்ம டீம் ஜெயிக்கணுன்றனால இல்லையா? ஸோ அப்போ பிரேக் த ஐஸுங்கிறது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம்? ஒரு இறுக்கமான சூழ்நிலைனா பேசாமல் எல்லாரும் அப்படியே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல சைலன்ஸை நீங்கள் பிரேக் பண்ணுற இடத்துல பிரேக் த ஐஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். ஓகே, காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்னா டு பி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் யூஸ் பண்ணால், எவ்வளோ ஒரு விஷயம் வாங்கணும், பணம் இல்லை உங்ககிட்ட, போதுமான அளவுக்கு பணம் இல்லை, அதுக்காக ஒரு கை ஒரு காலை வெட்டி கொடுத்துருவீங்களா? எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் உங்கள் கை காலை வெட்டி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது காஸ்ட்லி. உங்கள் கை கால் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க கை காலை வேணால் வெட்டுவாங்க ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா. நம்மளுடைய கை காலை நம்மளே வெட்டிக்க முடியுமா? ஒரு பொருள் வாங்கணும்னா என்ன அடுத்த தடவை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் இல்லையா? ஸோ அதுதான் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்னா வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை அதிகமாக இருக்கிற ஒரு பொருள். சரியா? ஸோ இங்கே ஹர்ம்ஸ் பேக்ஸ் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக், ஐ சிம்ப்ளி காண்ட் அஃபோர்ட் தெம். ஸோ ஹர்முடைய பேக்லாம் வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாததாக இருக்குது, என்னால் அவ்வளோ விலை கொடுத்துலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு பொருள் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? இட் காஸ்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக். இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் வந்து கேக் என்ன பண்ணுவீங்க? பீஸ் ஆஃப் கேக்கு ஈஸியாக வாயில் வச்சு சாப்பிட்ருவீங்க, அப்படியே ஒரே ஒரு பைட்டில் உள்ளே போயிடும் இல்லையா? பீஸ் ஆஃப் கேக். அப்போ இந்த இடத்துல பீஸ் ஆஃப் கேக்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் ஈஸி டு டூ. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் சொல்லுவோம்ல தமிழில், இதெல்லாம் ஒரு சப்பா மேட்டர் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். அது இங்கிலீஷில் வந்து இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக், வெரி ஈஸி, இதெல்லாம் சாதாரண விஷயம், ஈஸியாக செஞ்சுருவேன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன சொல்லலாம்? இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், த ஹாலிடே ஹோம்ஒர்க் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக். எனக்கு கொடுத்துருக்க ஹோம்ஒர்க் வந்து ஒரு சாதாரண விஷயம், ஈஸியாக பண்ணி முடிச்சிருவேன். அப்போ பீஸ் ஆஃப் கேக்குங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஈஸியாக செய்ய முடியும். ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் பீஸ் ஆஃப் கேக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஆஸ் ரைட் ஆஸ் ரெயின். ஆஸ் ரைட் ஆஸ் ரெயின் அப்படின்னா டு ஃபீல் ஹெல்தி ஆர் வெல் அகெயின். அதாவது நம்ம உடம்பு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறது, ஏதோ ஒரு நோய் வந்திருக்கும், அந்த நோயிலேருந்து நம்ம விடுபட்டு மறுபடியும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னா அங்கே ஆஸ் ரைட் ஆஸ் ரெயின் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க? மழை பெஞ்சால் என்ன ஆகும்? செழிப்பாக இருக்கும் இல்லையா? நிலம் செழிப்படையும்.
அதுதான் இங்கே இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா உடம்பு நல்லா இருக்குது, உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லும்போது அதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்க, ஆஸ் ரைட் ஆஸ் ரெயின், கரெக்டான நேரத்தில் மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக பூமி செழிக்கும் இல்லையா, அந்த கான்செப்டில் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் ஆஸ் ரைட் ஆஸ் ரெயின், உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது அண்டர் த வெதர் சொல்லலாம். உடம்பு சரியாயிடுச்சு, இப்போ நான் நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஆஸ் ரைட் ஆஸ் ரெயின் யூஸ் பண்ணலாம். சி, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட். ஓகே, இது வந்து ஒரு லெசனாக மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட் வித் யோர் ஃப்ரெண்ட். ஓகே, ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் சிம்பிளான இடியம் தானே, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிறது. நீங்கள் நார்மலாகவே வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இல்லை டெஸ்ட்டுன்னு இருக்குது வச்சுக்கோங்களேன், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு டீச்சர் சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்லலாம், இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் மீ, எனக்கு இதெல்லாம் ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி, நான் ஈஸியாக முடிச்சிடுவேன், ஈஸியாக எழுதிடுவேன். ஸோ அப்போ அந்த இடத்துல இடியம் யூஸ் பண்ண பழகுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், bolt from the blue. So bolt from the blue means something important or unusual that happens suddenly or unexpectedly. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் திடீர்னு நடந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து bolt from the blue யூஸ் பண்ணலாம். எதிர்பார்க்காத வேலையில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அங்கே bolt from the blue யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், the news of my brother's promotion came like a bolt from the blue. என்னுடைய பிரதருடைய ப்ரொமோஷன் அந்த செய்தி வந்து எங்களுக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு, திடீர்னு அந்த விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், சரியா, சாதாரண விஷயம் கிடையாது, ஏதோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் எதிர்பார்க்காத வேலையில் நடந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், bolt from the ப்ளூ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதோடைய ரிசல்ட் டேட் மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த ரிசல்ட் உங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண தேதிக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்படிங்கிறப்பெல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம், த ரிசல்ட் கேம் லைக் எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. போல்ட் ஃப்ரம் த ப்ளூனா அன்எக்ஸ்பெக்டடாக வந்துருச்சு ரிசல்ட், எதிர்பார்த்துட்டு இருந்தது அன்எக்ஸ்பெக்டடாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய இடியம்ஸ் இருக்குது, இது மட்டும் காமன், இந்த 18 வந்து காமன் இடியம்ஸ். ஸோ இதை மட்டுமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பேசிக்காக இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம், நல்லாவே பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.